எச்சியை நான் பார்த்ததுல இருந்து இவங்க அப்பாக்குள்ள இருக்கிற எச்சினி இன்னொருத்தங்களுக்கு ஊசி போட்ட வரைக்கும் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்க மூசாவுக்கு என்ன ஆச்சு, சந்தியாவை எப்படி விடுவிக்கிறது, எங்க அப்பாக்களுக்குள்ள இருக்கிற எச்சினிய எப்படி வருத்தி அடிக்கிறது, அசீமை எப்படி அழிக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க சொன்னதை கேட்டு நாங்க பிரமிச்சு போயிருக்கோமோ அதே மாதிரி இப்போ நாங்க சொல்ல போறதை கேட்டு நீங்க பிரமிச்சு போறீங்க. விஷக்கிருமிகளை ஊசி மூலமா செலுத்தி அப்பாவி ஜனங்களை அணுகுண்டுகளா மாத்தி அதை கேடயமா எடுத்துக்கிட்டு மூசாவை மிரட்டத்தான் அசீம் 2 எச்சனிகளையும் உங்க அப்பாக்களுக்குள்ள வச்சிருக்கான். என்ன தாத்தா சொல்றீங்க? விஷக்கிருமிகள் மனுஷங்களை வெடிகுட்டா மாத்துமா? மாத்தும். அத அந்த சயின்டிஸ்ட் அருமைநாயகம் உறுதிப்படுத்தி மாறாம இருக்க மாத்து மருந்த கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு காலையில எங்க அப்பா ஒருத்தருக்கு போட்டது இந்த ஊசியா? அந்த ஊசியா தான் இருக்க முடியும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் நடு ரோட்ல ஊசி போறாருன்னா அது எந்த ஊசியா இருக்க முடியும்? கிருமிகள் ஊசி தான். அது சரி, அந்த சயின்டிஸ்ட் தாத்தா மாத்து மருந்த கண்டுபிடிச்சிட்டாரா? முயற்சி பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்காரு. மூசா இருக்கிற வரைக்கும் அப்பப்ப தகவல் தெரிஞ்சது. இப்ப என்ன நிலைமைன்னு தெரியல. சரி, அது விடுங்க. மூசா ஏன் இப்படி ஆனான்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னு சொல்றது எல்லாம் விதி. நீங்க அஸ்திரம் எடுக்க போன சமயத்துல அசீம் எங்களை பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்படி சொன்னான். அவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த நினைச்ச மூசா சித்தர்கள் உதவியை நாடி போனா. அவங்க மாயைங்கிற மாயாதேவிய கை கட்டி விட்டுருக்காங்க. மாயைங்கிற மாயாதேவியா? அது யார் ஆண்டி? மனுஷனோ அரக்கனோ பூதமோ அந்த மாயாதேவி தான் மனநிலைமைக்கெல்லாம் அதிபதி. அவன் ஒருத்தனை பிடிச்சிட்டா அவங்க மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க. அம்மா, இந்த தேவி அவ்வளவு டேஞ்சரான தேவியா? ஆமாப்பா. சரி தாத்தா, அப்புறம் என்ன நடந்தது? மூசா சித்தர்கள் சொன்னபடி மாயை நோக்கி தவம் இருந்தா. அப்ப காட்சி கொடுத்த மாயை அசீமை பிடிக்கிறனா உன்னையும் பிடிப்பேன், அதுக்கு சம்மதம்னா நீ சொல்றபடி கேக்குறேன்னு நிபந்தனை விதிச்சா. எங்களை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாத மூசா அதுக்கு சம்மதிச்சான். இப்ப மாயாதேவி அவனுக்குள்ள புகுந்து தன்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. அப்போ மூசா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கானா? ஆமாமா கௌரி, யாரோட கண்ணுக்கும் தெரியாம வேற இருக்கான். அவனுக்கு அதுதானே பாதுகாப்பு. அது சரி, மாயி நீங்கிற வரைக்கும் மூசா பாதுகாப்பா இருப்பான்னு வச்சுக்கிட்டா கூட மத்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறது? அப்பாக்களை குணமாக்கணும். சந்தியா என்ன ஆனானே தெரியல, அவளை வேற காப்பாத்தணும். சந்தியாவை நானும் ஜிலாவும் போய் கொண்டு வரோம். அது சரி, சந்தியாவை எதுக்கு அசீம் கடத்திட்டு வர சொன்னா? அவ மட்டும் இல்ல, நாங்க கூட வாண்டட் தான். அந்த குண்டச்சி தான், உங்களை சொல்லல, அந்த குண்டச்சி தான் தெரியாதனமா எங்க அப்பா கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. கௌதம், கௌரி, பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்க? ஏய் சந்தியா, எப்படி நீ வந்த? எங்க அப்பா தான் உன்னை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிட்டாரு. அவர் எங்க வச்சாரு? அப்புறம் நீ எப்படி எங்க தப்பிச்சு வந்த? நீ பேசாத, எல்லாம் உன்னால வந்ததுதான். நீ கூட இருந்தாதான் பிரச்சனைனா உன்னை பார்க்க வந்தா கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல போல இருக்கே. இல்லம்மா, இதை இவனோட அப்பாவா இதை செய்யல, அவருக்குள்ள இருக்க ஏவல் தான் பண்ணிருக்கு. அது சரி ஆண்டி, இருந்தாலும் இவனை பார்க்க போய் தானே அது என்ன பிடிச்சது. அவனை விடு சந்தியா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. அத என்னத்த சொல்றது, இவ அப்பாக்குள்ள இருக்கிற ஏவலை விட உங்க அப்பாக்குள்ள ஒரு பெரிய ஏவலே இருக்கு. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க உன்னை என்ன பண்ணாங்க, நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்த, அத முதல்ல சொல்லு. அசீம் இடத்துக்கு இவங்க அப்பா என்ன கொண்டு போனதும் இவங்க அப்பா அசீம், மண்டோரா இவங்க 3 பேரும், கௌதம், கௌரி, பாலு, நீ 4 பேரும் எந்த யுகத்துக்கு போனீங்க, என்ன அஸ்திரம் வாங்குனீங்கன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா நான் அத கடைசி வரைக்கும் சொல்லல. உடனே அசீம் என்ன மிஸ்மரிசம் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டாங்க. நானும் உங்களை கூப்பிட்டேன், மூசாவை கூப்பிட்டேன், யாருமே வரல. அப்புறம் பார்த்தா உங்க அப்பா வந்து நிக்கிறாரு. சரி, அங்கிள் நம்மள காப்பாத்த வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள நானும் இவங்க குரூப் தான் எனக்குள்ளேயே ஒரு ஏவல் இருக்குன்னு காட்டிட்டாரு. சரி, நம்ம சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஆளே இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடி விழுந்தது. என்னோட கட்டெல்லாம் அவிழ்ந்தது. என்னை யாரோ வெளியே புடிச்சு தள்ளினாங்க.
இதுதான் சமயம்னு நானும் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அப்பா, தப்பிச்சு வந்தது தம்பிரான் புண்ணியம். என் தாத்தா இவளை காப்பாத்துனது யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? அந்த சித்தரா தான் இருக்கும். ஏமா எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. இனிமே எல்லாரும் இங்கேயே இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இருக்கலாம் ஆண்டி. ஆனா மாத்து மருந்து கண்டுபிடிக்கிற வேலை எப்படி இருக்குன்னு அந்த அருமை நாயகம் தாத்தா வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறோமே. அதை நாங்க பாத்துக்கிறோம் கௌரி. பரவாயில்ல தாத்தா, அதை நாங்க போய் பாக்குறோம். பாத்துமா, வெளியில அசீம் ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. நாங்க சமாளிச்சுக்கிறோம் அங்கிள். சரிப்பா. வாங்க போலாம். பாய் ஜாக்கிரதை. அங்கிள். பாய் அங்கிள். பாய். மதிப்புக்குரிய சிந்தியா அவர்களே, எங்க அப்பா, இவங்க அப்பா, அசிம், மண்டோரா இவங்க கிட்ட இருந்தா தப்பிச்ச அந்த இனிமையான அனுபவத்தை உங்க திரு வாயால திருப்பி சொல்லுங்க. நான் சாவுக்கு தப்பிச்சு வந்தது உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? அப்படியே அடிச்சு நான் பாரு. எனக்கு மட்டும் அழிக்கிற சக்தி இருந்துச்சு, என்னை கடத்திட்டு போன உங்க அப்பாவை தான் முதல்ல அழிப்பேன். ஏய், அழிச்சிருவியா? கொக்கம அழிச்சிருவியா? எங்க அப்பா மட்டும் இத காதால கேட்டாரு, மாவளே அவர் சொட்ட மண்டையாலேயே உள்ள முட்டி முட்டி சாப்பிச்சிருவாரு. ஜாக்கிரதை. போது நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேருக்கு எங்க போனாலும் சண்டை போடுற வேலை தானா? கொஞ்சம் கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் என்ன பண்ண? எல்லாம் அவன் தானே ஆரம்பிச்சான். அம்மா தாயே, நீ ரொம்ப நல்லவதான், நாங்க ஒத்துக்கிறோம். அந்த விளக்கம் சொல்றது கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அவங்க கிட்ட இருந்து தேவாதனமா தப்பிச்சு வந்திருக்க. இவன் மாட்டிக்காம இருக்க மார்வேஷத்துல அலைஞ்சிருக்கான். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு புத்தியே வரல. சரி கௌரி, நடந்ததெல்லாம் விடு. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமா, அலோதின் தாத்தா கிட்ட போனா அவர் ஏதாவது நல்ல யோசனை சொல்வாருன்னு பார்த்தா தலைக்கு மேல வெள்ளம் ஓடிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருன்னு தத்துவம் பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப நாமளே ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதுக்காக தான் அங்கேயே அவங்க நம்மள தங்க சொல்லியும் இல்ல நாங்க அருமை நாயகம் வீட்டுக்கு போறோம்னு சொன்னேன். அந்த அசீம் அழிச்சாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். ஆனா அந்த அசீம் அழிக்க இன்னும் 2 அஸ்திரங்கள் வேணுமே. அஸ்திரங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன மூசா இப்போ மனநல பாதிக்கப்பட்டு மறந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அஸ்திரங்களையும் எடுக்கணும். இப்ப இங்க நம்ம 4 பேரையும் தேடுற நம்ம அப்பாக்கள் அசீம் மண்டோரா கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு ஒரே வழி அருமை நாயகம் தாத்தாவை சம்மதிக்க வச்சு அஸ்திரங்களை எடுக்க யுகங்களுக்கு மறுபடியும் நாமே போறோம். சூப்பர். ஆமா, அருமநாயகம் தாத்தா அது ரிப்பேர் இருக்குன்னு சொன்னாரு. இந்நேரம் அவர் அதை சரி பண்ணிருப்பாரு. இல்லனா நாம சொல்லி அவரை சரி பண்ண வைப்போம். ஓகே ஓகே, வாங்க போலாம். ஜீனி, என்ன ஜூலி? என்னதான் நாம ஒன்னாவே இருந்தாலும் மாஸ்டர் இல்லாம தனிமையில இருக்கும் போதுதான் என் சாஃப்ட்வேர் சந்தோஷப்படுது, சுதந்திரமா பேச முடியுது. வேணும்னா மாஸ்டரை தனி வீடு பார்த்துட்டு போக சொல்லிரலாமா? உனக்கு ரொம்ப குசும்பு அதிகம் ஜீனி. கதவு திறந்து கிடக்கு, வெளியில காரை காணோம். தாத்தா வீட்ல இல்ல போல இருக்கு. ஏய், தாத்தா வீட்ல இருந்தாலும் இல்லாட்டியும் கதவு லாக்காய் தானே இருக்கும். இப்ப ஏன் திறந்திருக்கு? அதிசயமா இருக்குல்ல. தாத்தா போல சந்தோஷத்துல ஜூலி கூட டுயட் பாட அது ஜீனி கதவை லாக் பண்ணவே மறந்து போச்சு போல இருக்கு. சரி வாங்க வெயிட் பண்ணி பாப்போம். ஆமா, நம்ம வெயிட் பண்ற அந்த டைம்ல ஜீனி போய் பிரெயின் வாஷ் பண்ணலாமே. ஓகே ஓகே, அது சூப்பர் ஐடியா தான். வாங்க போலாம். ஜீனி, எனக்கு ஒரு ஆசை. சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன். இல்ல, இன்னும் 20-30 வருஷங்கள்ல உலகமே ரோபோ மயமாக போகுதுன்னு பேசிக்கிறாங்க ஜீனி. ஆமா, டைம் மெஷினை சரி பண்ணிட்டு நாம 2 பேரும் அதுல ஏறி ஃபியூச்சருக்கு போய் அங்க நம்ம ஆளுங்க இருக்கிறத பார்த்துட்டு வந்தா என்ன? என்ன ஜீனி, பேச்சையே காணோம். நான் சொன்னது பிடிக்கலையா? இல்ல அங்க போக முடியாதா? ரெண்டுமே இல்ல. இது எப்படி எனக்கு தோணாம போச்சுன்னு யோசிச்சேன்.
தேங்க்ஸ். அப்ப வா மெஷினை சரி பண்ணலாம். தேவையில்ல, டைம் மிஷின் நல்ல முறையில தான் இருக்குது. இல்லையே மாஸ்டர், மெஷின் ரிப்பேர்னு குழந்தைங்க கிட்ட சொன்னாரே. அப்படி சொல்ல சொன்னதே மூசா தான். என்ன மூசாதான் அப்படி சொல்ல சொன்னதா? ஏன்? ஒரு யுகத்துக்கு போய் அவங்க ஒரு அஸ்திரம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்க எல்லாரும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தோம். ஜூலி, நல்ல வேளையா நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. வந்தவங்க மறுபடியும் யுகங்களுக்கு கிளம்பிட்டா என்ன பண்றது? அவங்க நல்லபடியா திரும்பி வர்ற வரைக்கும் தவிப்போட காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் மூசா மிஷின் ரிப்பேர்னு மாஸ்டர் கிட்ட பொய் சொல்லி இருக்கான். அதோட அவங்க கிட்ட உண்மைய சொல்லக்கூடாதுன்னு, கூட்டா போக கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிட்டாங்க. மூசா அப்படி சொல்ல சொன்னதும் குழந்தைங்க அத நம்பிட்டதும் இப்ப நமக்கு நல்லதா போச்சு. எப்படி? இல்லனா இப்ப நீ என் கூட இருப்பியா? இல்ல நாம ஃபியூச்சருக்கு தான் போக முடியுமா? சரி, வா கிச்சனுக்கு போவோம். மாஸ்டர் வர்றதுக்குள்ள லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ மூசாவும் சேர்ந்துதான் நம்மளுக்கு ஆப்பிடிச்சிருக்கானா? இல்ல பாலு, மூசா நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஜீனி ஜூலி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆனா இப்ப மூசா இருக்கிற நிலைமையில அவனால எப்படி யுகங்களுக்கு போக முடியும்? போக முடியாத சூழ்நிலை உருவாகும்னு மூசா எதிர்பார்க்காம இருந்திருக்கலாமே. ஏய் ஏய், ரெண்டு பேரும் சேம் செட் கோல் போடாதீங்க. சரி பாலு, அதை விடு. இப்ப நம்ம என்ன பண்றது அத சொல்லுங்களேன். நம்மள முட்டாளாக்கி தடுத்த அவங்களுக்கு நம்ம மாபெரும் புத்திசாலின்னு காமிக்கணும். அது எப்படிடா? தாத்தாவும் வேணாம், ஜீனியும் வேணாம். டைம் மிஷினை கலப்பிக்கிட்டு யுகங்களுக்கு நம்ம 4 பேர் மட்டும் போறோம். என்ன விளையாடுறியா? டைம் மிஷினை யாருக்கு ஓட்ட தெரியும்? அது என்ன காரா, பஸ்ஸா, ஆட்டோவா? ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்டு ஓட்ட சொல்ல. டைம் மிஷின் ஞாபகம் வச்சுக்க. சும்மா டைம் மிஷின் பில்டப் கொடுக்காத. அத உருவாக்கின தாத்தா அதுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், டைம் மிஷினை எப்படி ஓட்டுறது, இந்த டீடைல்ஸ்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாம வச்சிருப்பாரு. அதான் நம்ம கம்ப்யூட்டர் புலி கௌதம் இருக்கான்ல, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதுக்குள்ள டீடைல்ஸ் இருந்தா அத பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில வச்சுப்போம். அதுக்கப்புறம் இப்படி நாங்க கிளம்புறோம்ட்டு ஒரு துண்டி பேப்பர் எழுதி வச்சுட்டு நம்ம பாட்டையும் கிளம்பிட்டே இருப்போம். டே பாலு, வெரி குட். நம்ம இப்பவே போறோம். தப்பில்லையா? ஏய், உங்க அப்பாக்குள்ளயும் அந்த அசிம் எச்சினிய வச்சிருந்தா நீ இந்த கேள்வியா கேட்டிருக்க மாட்டடி. நீ வந்தாவா வராட்டி போ, நாங்க போறோம். ஆமா போறோம். கௌதம் சீக்கிரமா பண்ணு கௌதம். சரி சீக்கிரமா பண்றேன்டா. வெரி குட் கௌதம். ஓகே, இப்போ இமிடியேட்டா ஓபன் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே பிரிண்ட் அவுட் எடு. ஓகே. ஏ சந்தியா. என்னடா? அட கொக்கமுக்கா, நீ பிரிண்டர்ரா. ஏ சந்தியா, நீ என்ன பண்ற? நேரா உள்ள போய் இப்படி நாங்க 4 பேரும்
இப்படி டைம் மிஷின்ல ஏறி இப்படி அசங்கள் எடுக்கிறதுக்காக இப்படி யுகங்களுக்கு போறோம். அதனால நீங்க இப்படி எங்களை நினைச்சு இப்படி டைம் மிஷின் நினைச்சு வருத்தப்பட வேணாம். பாய் குட் பாய் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி இப்படி குக்லியாவா. ஓகே ஓகே போ. கம்பு சுத்துற மாதிரி நினைச்சேன். பார்த்தா ஜிஜிபி மேட்டரா இருக்கு. டேய் பாலு, அதுக்குள்ள இத படிச்சு முடிச்சிட்டியா? தலையோட பிரெயினுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சப்ப மேட்ரு. இத பாருங்க, எல்லாரும் உள்ள போய் சீட் பெல்ட்ட மாட்டிக்கங்க. இந்த டைம் மிஷின் எப்படி கிளம்புதுன்னு மட்டும் பாருங்க. பாத்துடா, எங்க 3 பேர் உயிரை உன்கிட்ட தான் இருக்கு. எங்க உயிர் மட்டும் யார் கையில இருக்குதா? தபாரி, உன்னை வச்சு டிராவல் பண்றது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பாக்குற மாதிரி தெரிஞ்சுக்கோ. சரி போதும், வாங்க போலாம்.